பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் வீட்டில் எல்லாருமே வெளியில் போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி வந்திருக்காங்க. கோமதி இருந்துட்டு மலரை கஷ்டப்படுறத பார்க்க முடியாமல் எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த பொண்ணும் பாவம் தானே, வீட்டில் இருக்க முடியல, என்றைக்கோ ஒரு நாளைக்கு வீட்டில் இருந்து கிளம்பி என்ஜாய் பண்ணலான்னு வந்திருக்கோம், வந்த இடத்துலையும் அந்த பொண்ணை வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ணிகிட்ருக்கீங்களே அப்படின்ற மாதிரி கோமதி சொல்லிடுறாங்க. அதனால் மீனாவோட அத்தையும் மாமாவும் இருந்துக்கிட்டு இது என் குடும்ப விஷயம், தேவையில்லாமல் எல்லாத்துலேயும் மூக்க நுழைக்காதீங்க, உங்களை மாதிரி வயசு வித்தியாசம் இல்லாமலாம் எங்களால் எதையும் நடத்த முடியாது. அதனால் உங்கள் மருமகளுங்களுக்கு வேணால் நீங்கள் எவ்வளோ நாளையும் சுதந்திரம் கொடுக்கலாம், ஆனால் எங்கள் வீட்டு பொண்ணுங்களுக்கு யாருக்கும் அந்த ரைட்ஸ் கிடையவே கிடையாது, எப்படி இருக்கணுமோ அப்படி மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதியை பிடிச்சி பயங்கரமாக திட்டி விட்டுடுறாங்க. கோமதி அவமானத்தை தாங்கிக்க முடியாமல் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. பாக்கியராஜும் நம்ம மலர் எல்லாருமே நம்ம கோமதியை சமாதானம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவர் பேசினதுக்காக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம், எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பை கேட்குறாங்க. பரவாயில்ல விடுப்பா, நான் பேசியிருக்கக்கூடாது, ஆனால் என்ன பண்ணுறது, அந்த பொண்ணு கஷ்டப்படுதுன்னு சொல்லிட்டு நானும் பேசிட்டேன், என்னையும் மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோமதியும் போய் தனியாக உட்காந்துக்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த சைடு நம்ம ராஜா இருந்துட்டு கதருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. கதிர் இருந்துட்டு சொல்லு ராஜு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எத்தனை வாட்டி உனக்கு நான் ஃபோன் பண்ணியிருப்பேன், ஏன் நீ ஃபோனும் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், டிராஃபிக்கில் இருக்கேன் அதனால தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணல, ஆமாம் நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் எங்கே இருக்க போகிறேன், இங்கே தான் ட்ராவல்ஸ் பக்கமாக போயிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படின்னா எனக்கு வீடியோ கால் பண்ணு, வீடியோ கால் பண்ணா என்னாச்சு உனக்கு, ஏன் திடீர்னு வீடியோ கால் பண்ணலாம் கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ வீடியோ கால் பண்ணு, நான் உன்னை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நான் இங்கே வண்டி ஓட்டிகிட்ருக்கேன் ராஜு, உனக்கு சந்தேகமாக இருந்தால் ஆடு நான் அடிக்கிறேன், வண்டியை ஓரமாக நிப்பாட்டிட்டு எனக்கு வீடியோ கால் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னால் முடியாது ராஜி, நீ ஃபோனை கட் பண்ணு, நான் ஃப்ரீ ஆகிட்டு உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக ராஜி ரொம்பவே வருத்தப்பட்டுட்ருக்காங்க. என்னை மன்னிச்சிடு ராஜி, வேணும்ன்ட்டு நான் உன்னை அவாய்ட் பண்ணலை, சூழ்நிலை என்னை அந்த மாதிரி கூட்டிகிட்டு போகுது, என்னை மன்னிச்சிடு ராஜி அப்படின்னு சொல்லிட்டு கதிர் இருந்துட்டு ராஜிக்கிட்ட ஒரு மன்னிப்பை கேட்டுடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சைடு கதிர்கிட்ட ஏண்டா பேசணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வருத்தப்பட்டுட்ருக்கேங்க்கா, அவனை நான் இதே சென்னையில் தான் பார்த்தேன், ஆனால் இல்லவே இல்லை, நான் ஊரில் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபோனை அவன்கிட்ட கட் பண்ணிட்டு போயிட்டாங்க்கா, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ராஜு ஒரு பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. மெயினாக இருந்துட்டு எதுவாக இருந்தாலையும் ஊரில் போயிட்டு பார்த்துக்கலாம், இங்கே வெக்கேஷனுக்காக வந்திருக்கோம், இதை முதல்ல என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மீனாக இருந்துட்டு ராஜையை சமாதானம் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம கோமதி ரொம்பவே வருத்தத்தோடு உட்காந்துட்ருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம செந்தில் வராரு. செந்தில் வந்த உடனே டே செந்தில் இங்கே என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மீனா கிட்ட நான் லொக்கேஷன் கேட்டிருந்தேம்மா, உன்னையும் மீனாவையும் பார்க்காம ரொம்ப வருத்தத்தோடு இருந்தம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னையும் பார்க்காமையா இல்லை மீனாவை பார்க்காம போனதுனாலையா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, அம்மா ரெண்டு பேரையும் தான்ம்மா ரொம்பவே நான் மிஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நான் நம்பிட்டேன்டா, அம்மா நீ மீனெல்லாம் எங்கம்மா, அவங்களாம் உள்ளே என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்கடா, அம்மா நீ அம்மா அவங்களோட போகாமல் இங்கே உட்காந்துட்ருக்கு, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மீனாவோட மாமா என்னை திட்டாரா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. திட்டாரா, எதுக்காக திட்டினாரு, அவங்களுடைய மருமகளை அவங்க ரொம்பவே கஷ்டப்படுத்திகிட்டு இருந்தாங்க, அதை பார்க்க முடியாமல் நானும் ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டேன், அதுக்காக என்னை திட்டாரா, திட்டதும் பரவாயில்ல தான், ஆனால் எல்லாரும் முன்னாடியும் வச்சு அப்படி பேசினதுனால மனசு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சுடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீ என்ன வேணாலும் சொல்லியிருக்கட்டமா, அதுக்காக இப்படி வீட்டுக்கு விருந்தாளியாக வந்தவங்கள அவங்க இப்படியெல்லாம் திட்டுவாங்களா, நான் இப்போவே போய் கேட்குறேன், டே பாக் வேணடா செந்தில் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் மலர் வராங்க. வந்த உடனே அவர் பேசினதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா, எல்லாமே என்னால் தானே, நீ என்னம்மா பண்ணுவ பாவம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ணா நீங்களே என்னை மன்னிச்சிடுங்கண்ணே, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, வீட்டுக்கு வந்தவங்களை இப்படி தான் நீங்களாம் நடத்துவீங்களா, அவங்க என்ன வேணாலும் செஞ்சுருக்கட்டும், அதுக்காக அவங்கள எல்லோரும் முன்னாடியும் நீங்கள் அவமானப்படுத்துவீங்களா, நீங்கள் செஞ்சது தப்புன்னு உங்களுக்கு தோணவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எங்களுக்கு செஞ்சது தப்புன்னு தோணுதானே,
அதுக்கு அவங்க பேசினதுக்காக நாங்களும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. மீனாவுக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதான்னு சொல்லிட்டு கேட்கவும், மீனாவும் ராஜு வராங்க. உங்கள் மாமா எங்கள் அம்மாவை பிடிச்சி திட்டியிருக்காங்க. நீ என்னடனா வெக்கேஷன் ட்ரிப்பை வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கல நீ அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. எங்கள் மாமா உங்கள் அம்மா அத்தையை திட்டினாங்களா, என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனடியாக போயிட்டு மீனாவும் அவங்க மாமா கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் எப்படி எங்கள் அத்தையை திட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.